காலை முதல் இனிய வரைக்கும் திமுக தொண்டர்கள் கடுமையாக மக்களிடத்திலே சிறப்பாக பணியாற்றி வாக்கு சேகரித்து அந்த வாக்குகளை ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு பூத்திலும் செலுத்திக் கொண்டிருந்த எங்களை இன்று சரியாக 3:40 மணிக்கு அளவில் 40 பேருடன் உள்ளே வந்து இந்த ஓட்டுப்பதிவை நிறுத்த வேண்டும் அப்படி என்று அராஜக செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டு விட்டது. அவர்கள் இத்தனைக்கும் கிழக்கு தொகுதியை சேர்ந்தவர்கள் அல்ல, மேற்கு தொகுதியை சேர்ந்தவர்கள். இதை கேட்டால் அநியாயம் அக்கம் எங்கள் பூத் ஏஜெண்டை மிரட்டுகிறார்கள், தகாத வார்த்தைகள் பேசுகிறார்கள். அதை நியாயம் கேட்டு நாங்கள் அரசியல் அதிகாரியிடம் மனு அளித்துள்ளோம். இதன் மூலம் என்ன தெரியும் என்றால் தளபதியினுடைய ஆட்சி வெற்றி பெற்று விட்டது, திமுக வெற்றி பெற்று விட்டது, திமுக வெற்றி, ஸ்டாலின் வெற்றி பெற்று விட்டார். ராஜ்குமார் சார்ஜ் 45 PL2 45 PL2 45 PL2 சீமானுடைய பொய் மக்கள் விரட்டிய விட்டார்கள். சீமானுடைய பித்தலாட்டம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. சீமானுடைய பித்தலாட்டம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. அண்ணா இப்ப இந்த 49வது வாக்ககத்துல வந்து பாத்தீங்கன்னா 40 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. காலையில இருந்து போட்டுட்டு இருக்காங்க, திரும்ப போட்டுட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி சார்பா பசங்க உள்ள இருக்காங்க, முகவரா இருக்காங்க. அப்படி இருந்தும் திரும்ப அவங்க ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. பசங்க சாப்பிட வரும்போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குச்சீட்டு பட்டியலில் வந்து அவங்க ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இது என்ன அர்த்தம்னு கேட்டோம். நாங்க என்ன கேட்கிறோம், நியாயமா கேட்கிறோம். எந்த பிரச்சனையும் நாங்க பண்ணல. எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க சிசிடிவி போட்டாச்சு எங்களுக்கு காட்டுங்க, யார் திரும்ப வந்தாங்க அப்படிங்கறத எங்களுக்கு காட்டுங்க. அப்ப இங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்ல. திரும்ப யார் இங்க வந்தாங்க, எத்தனை ஓட்டு போட்டாங்கன்னு தெரியுமா தெரியாதா? எல்லாம் அடையாள அட்டை இல்லாமையே ஓட்டு போட்டிருக்காங்க. வெறும் ஓட்டு ஸ்லிப் இருக்குங்களா, அதுல புகைப்படம் இருக்காது, அதை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப இங்க தவறு நடக்குது. இங்க நாம் தமிழ் கட்சி தட்டி கேட்கிறோம். அதுக்கு காவல்துறையும் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னன்னா கரவேஷ்டி கட்டிட்டு உள்ள வந்துடுறாங்க. ஆனா அதை அவங்க வெளியே துரத்துறதே இல்லை, வெளியே போங்கன்னு சொல்றதே கிடையாது. இங்க தவறு எங்க நடக்குது, இங்க அதிகாரிகிட்ட தான் இருக்கு. அதை சரி பண்றது அவங்க தான். ஒரு கரவேஷ்டி கட்டிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்கள வெளியே போக சொல்லணும். உள்ள பூத்துக்குள்ள நிக்க வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தது? அப்ப நாங்களும் நாம் தமிழ் கட்சி சார்பா துண்டு பட்டு வந்து உள்ள உட்காந்துக்கலாமா? ஐயா வேலை பேசல நீங்க பாருங்க, நீங்களே பாருங்க, திமுக அராஜகத்தை பாருங்க, இதை எல்லா ஊடகத்திலையும் காட்டுங்க. இது திமுக ரொம்ப